ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு தீபாவளியை ஒரு பைபாஸ் செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கோம். என்னன்னா எப்பவுமே இந்த வீட்டு வாசல்ல வெடிச்சு வெடிச்சு போர் அடிக்கின்ற காரணத்தினால நாங்க வந்து இன்னைக்கு ஒரு பைபாஸ்ல வந்து ஃப்ரீயா காலியா வெடிக்கலாம். அதுவும் இல்லாம வீட்டுல பாப்பா ரொம்ப பயப்படுறா. அதனால வந்து ஒரு ரோட்ல வெடிச்சா சவுண்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த ஸ்ட்ரீட் சென்டர்ல வெடிக்கும் போது ரொம்ப சவுண்ட் அதிகமா இருக்கும், பாத்திருக்கீங்களா? அந்த சவுண்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கட்டும், நமக்கு வந்து ஒரு புதுசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவும் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நாம வந்து இந்த பைபாஸ்ல வெடிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டேன். நீங்க எப்படி இந்த வீடியோ வெனஸ்டே தான் பாப்பீங்க. அதனால இந்த இது வந்து உங்களுக்கு பிலேட்டட் தீபாவளி விஷயமா தான் இருக்கும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு இப்ப நம்ம ஆட்டமா வைக்க போறோம். பயம் எல்லாம் இருக்குதா? இல்லன்னா சொல்லவே மாட்டேன். இப்ப நம்ம ஆட்டம் வைக்க போறோம். எப்பவுமே பச்சை கலர்ல இருக்கும். இது என்ன இந்த அரிசி கடையில கட்டுறது நூல்லாம் வச்சு கட்டி வச்சிருக்காங்க. கொஞ்சம் நாட்டு வெடி மாதிரி ஃபீல் எனக்கு ஆகுது. பயமா வேற இருக்கு. இது எப்படி வைக்க போறேன்னு தெரியல. திரி வேற குட்டியா கொடுத்துருக்காங்க. ஆட்டம் மாமல பெருசா கொடுத்துருப்பாங்க தானே. இது வேற வைக்கிறதுக்கு பயமா தான் இருக்கு. சரி வைக்கலாம். எப்படி இப்படி ஓடுறதா இப்படி ஓடுறதா? சரியாதான் இருக்கு. ரெடி ரேகா? தீபாவளினாலே ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வீடு ஃபுல்லா விளக்கேத்தி பட்டாசு வந்து கலர் கலரா வெடிச்சு லைட் அன்னைக்கு ஃபுல் டே வந்து லைட்டாவே கலர்ஃபுல்லா லைட் ஃபுல்லா இருக்கும். மாதிரி சொல்றது கலர்ஃபுல்லா இருக்கும் லைட்டோட. அதனாலதான் வந்து தீபாவளி ரொம்ப ஸ்பெஷல். அது வந்து டே டைம்ல வெடிக்கும் போது வெடியாகும், நைட்ல வெடிக்கும் போது அது ஸ்பார்க்கிள்ஸ் வர வெடியெல்லாம் வெடிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். இப்போ எனக்கு வந்து நைட்டு ஃபுல்லா நான் தான் வெடிச்சேன். கண்டிப்பா உண்மையதான் சொல்றேன், நைட் ஃபுல்லா நான் தான் வெடிச்சேன். ஆனா எதுவுமே வந்து வெடியா கிடையாது, எல்லாம் மேல போய் வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கீழே எதுவும் வெடிக்காதனால தைரியமா போய் வச்சேன். எல்லாமே அங்க சுசிரவத்தியில போய் வச்சேனா. பட் இது வந்து சின்ன உதவத்தில இந்த மாதிரி வெடி வெடிக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. இந்த பயம் எனக்கு எப்பதான் போகுது தெரியல. சின்ன வயசுல எல்லாம் தைரியமா வெடிப்பேன். இப்ப ஏன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி வைக்கிறேன் பாருங்க. வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா புதுசு புதுசா பட்டாசு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது பாத்தீங்கன்னா, அந்த நிறைய ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸ்ல எல்லாம் வந்து இந்த கலர்ஸ் வரும் பாத்தீங்கன்னா, ஸ்மோக். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்னன்னு தெரியல, நாங்க வாங்கின பட்டாசுல வந்து இது இருந்துச்சு, இந்த ஸ்மோக். கொஞ்சம் கையில பிடிக்க பயமாவே இருந்தது, பட்டாசா இருக்க போது வெடிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இது வந்து ரொம்ப அழகா ஒரு கலர்ஸ் வர மாதிரி ஒரு ஸ்மோக். இது ரொம்ப அழகா இருக்கும், பாருங்களேன். நரகாசுரனை வந்து விஷ்ணு வதம் பண்ண நாள் அப்படி சொல்லுவாங்க. அதனால நம்மளோட கெட்டதெல்லாம் வெளியே போயிட்டு நமக்கு நல்லது கிடைச்ச நாள் அப்படின்றனால நம்ம வந்து லைட்ஸை வச்சு இந்த நாளை செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ லைட்ஸ் அப்படின்னும் போது அது வந்து ரொம்ப ஹாப்பியான டேவா இருக்கணும்ன்றதுக்காக அந்த வெடியை கண்டுபிடிச்சு வெடியா மாத்தி இன்னைக்கு நம்ம கலர் கலரா வெடிச்சிட்டு இருக்கோம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா எவ்வளோ வந்துருச்சு. அதுல வந்து நம்ம வந்து இன்னமும் இந்த லட்சுமி வெடிலாம் நான் மறக்கவே மாட்டேன். இப்போ லட்சுமி வெடிக்கு பதிலாக வந்து ஹல்க் வெடிலாம் வந்திருக்கு. ஸோ நான் இன்னைக்குதான் வெடிக்கிறேன். ரொம்ப வருஷம் அப்புறமா ஒரு புடவை கட்டி வெடிக்கிறேன். நான் புடவையே கட்ட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அட பாவி, எங்க மாமி பையனை ஒருத்தனை கூட்டு வந்த, எங்க மாமா பையனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். வந்ததுல இருந்து கையிலேயே புடிச்சு போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து இப்படா டேய் டேய் அம்மன்டா
தீபாவளி வந்து நம்ம பயங்கரமா வருஷம் தீபாவளினாலே நம்ம வந்து வருஷம் தீபாவளினாலே நம்ம பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஜாலியா பட்டாசு அடிக்கலாம், புது ட்ரெஸ் வாங்கலாம், வீட்டுல நல்லா சாப்பிடலாம், குலோப் ஜாமுன், முறுக்கு, அதிரசம் எல்லாம் நல்லா சாப்பிடலாம். அப்புறம் தீபாவளி லேகிய வந்து இங்க ஒருத்தன் வெடி வெடிச்சிட்டு இருக்கான். தீபாவளி லேகிய வந்து நம்ம எல்லாம் வாங்குவோம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சாப்பிட்டுருப்போம், நமக்கு டைஜஸ்ட் ஆகணுன்றதுக்காக தீபாவளி லேகிய சாப்பிடுற அளவுக்கு நம்ம நிறைய சாப்பிடுவோம். அது ரொம்ப உண்மைதான். நான்வெஜ் செய்யறவங்க வீட்டுல நிறைய ஏகப்பட்ட நான்வெஜ், மட்டன், சிக்கன் எல்லாமே செய்வாங்க. வெஜிடேரியன் வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ஏத்த மாதிரி வகை வகையா வடை, பாயாசம், இப்படி ஒரு விருந்தே இருக்கும். போச்சு என் காது இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இந்த தீபாவளிக்கு நான் உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லலான்னு இருக்கேன். என்னன்னா நம்ம வந்து எப்பவுமே நாளைய பத்தி யோசிச்சு இன்னையோட கரண்ட வந்து நம்ம என்ஜாய் பண்ணாம விட்டுறக்கூடாது. எதை வச்சு சொல்றேன்னா ஒரு சாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து தீபாவளி இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு வந்து ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நம்ம ஆஃபீஸ் போகணும் அப்படின்னும் போது நாளைக்கு நம்ம ஆஃபீஸ் போகணுமே அப்படின்னு நினைச்சு கஷ்டப்படாம, நாளை வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு நம்ம தீபாவளியை என்ஜாய் பண்ணணும். சோ எல்லா நாளுமே அது மாதிரிதான். இன்னொரு நாள் பாஸ்ட் இதெல்லாம் பத்தி ஃபீல் பண்ணாம பிரசன்ட் எப்பவுமே என்ஜாய் பண்ணீங்கன்னா லைஃப் எப்பவுமே ஸ்மூதா, பீஸ்ஃபுல்லா, சூப்பராவே இருக்கும். உங்க எல்லாருக்குமே திருப்பி ஒன்ஸ் அகேன் பிலேட்டட் தீபாவளி விஷஸ் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நைட் வந்து நம்ம கலர் பட்டாசு வெடிக்க போறோம், செம்மையா என்ஜாய் பண்ண போறோம். பட் நைட் ஷாட்ஸ் எப்படி வரும்னு நமக்கு தெரியல. அதனால வந்து பகல்ல எங்களால முடிஞ்சது உங்களுக்காக கவர் பண்ணிருக்கோம். நைட் வீட்டுக்கு போயிட்டு மாடியில நிறைய வந்து பட்டாசு, நைட் பட்டாசு எல்லாம் இருக்கும்ல, நைட்ல வெடிக்கிறது நிறைய வச்சிருக்கோம். அதெல்லாம் நைட்ல வெடிச்சுட்டு உங்களுக்கு காட்டலான்னு இருக்கோம். அப்படியே சாஃப்டா ஸ்மூதா நெருப்பு வர மாதிரி இருக்கு, பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே கிளிட்டரிங்கா ஸ்டார்ஸ் எல்லாம் வருது, அதுல பியூட்டிஃபுல்லா இருக்குது. ஆனா நானும் மச்சியம் சிவகாசி எல்லாம் போனோம்னு வைங்களேன், கண்டிப்பா இது மாதிரி பட்டாசு தான் அதிகமா வாங்குவோம். நாங்க வந்து வெடியெல்லாம் வாங்க மாட்டோம். என்ன பண்ணியாச்சா? இதாங்க செல்ஃபி ஸ்டிக். இங்க பாருங்க, என் ஃபேஸே அப்படியே பிரைட்டன் பண்ணி லைட்டன் பண்ணி எனக்கு கண்ணு தெரியாம ஆக்கிருச்சு. நாங்க இந்த தீபாவளியை ரொம்பவே சூப்பரா என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்களும் உங்க ஃபேமிலியோட, உங்களுக்கு பிடிச்சவங்களோட ரொம்ப சூப்பரா இந்த தீபாவளி என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம நெக்ஸ்ட் தீபாவளியில பாக்கலாம். ஐயோ அப்படி கிடையாது, நெக்ஸ்ட் தீபாவளில இந்த தீபாவளி வீடியோ பாக்கலாம்னு சொன்னேன். பிட்வீன்ல நிறைய வீடியோ போடும். சிச்சி அப்படி சொல்ல வரல. நாங்களே வந்து வீடியோ எப்ப தோடுதோ அப்பதான் போடுவோம். நம்ம கிட்ட வந்து எப்பயாவது வெளியே போவோம், அதுக்கேற்ற மாதிரி தான் வீடியோஸே போடுவோம். ஸோ தீபாவளி வீடியோ எல்லாம் கன்ஃபார்ம்டா போடணும்ல, இதெல்லாம் மெமரிஸ். நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம இந்த வெடிலாம் வெடிச்சோம், இவ்வளவு அழகா என்ஜாய் பண்ணோன்றத பார்த்து ஹாப்பி ஆகும்ல. நெக்ஸ்ட் இயர் நம்ம வேற மாதிரி என்ஜாய் பண்ணுவோம். ஸ்டில் இந்த போன வருஷம் நாங்க இதெல்லாம் என்ஜாய் பண்ணோன்ற ஒரு மெமரிஸை நாங்க சேவ் பண்ணிருக்கோம். நீங்களும் உங்களோட போன் மூலியமா உங்களோட மெமரிஸை சேவ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூடியூபர்ஸ் எல்லாம் எங்களை மாதிரி வந்து வீடியோஸை போட்டாங்கன்னா எடுத்து பார்க்கும்போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நிஜமா தானே மெமரிஸை சேகரிங்க. எங்க போனாலும் சரி, வீட்டுல இருந்தா கூட சரி, ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருக்கும் போது மெமரிஸை சேகரிச்சிங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்ப, நீங்க சேடா இருக்க டைம்ல அது ரொம்ப உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த மெமரிஸை சேகரிக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் தெரியுமா? ஃபியூச்சர்ல வந்து நம்ம கூட இருக்கிறவங்க, ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், அக்கா தங்கச்சியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பிரிஞ்சு போயிட்டோம்னு வைங்களேன். ஸோ நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் வீடியோ, இந்த பழைய வீடியோ நம்ம எடுத்து பார்க்கும்போது அதுல நம்ம ஒன்னா இருந்தோமே, எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம் அப்படின்னு நினைச்சு அவங்க திரும்பி சேர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மெமரிஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். பாஸ்ட்ல வந்து நமக்கு நிறைய சேட்னஸ் இருக்கும், அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. பட் பாஸ்ட்ல இருக்க ஹாப்பினஸ், இது மாதிரியான சின்ன ஹாப்பினஸ் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல கூட நீங்க என்னைக்காவது எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. இந்த ஃபிளாஷ்ல எனக்கு என்ன பேசுறதே தெரியல. என்னோட ஃபேஸை பயங்கரமா பிரைட்டன் பண்ணி காட்டுது. நீங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரினா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தீபாவளி தான் முடிஞ்சிச்சு. இப்ப எதுக்கு இந்த வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க போரு நீங்க நினைக்க வேண்டாம். தீபாவளினாலே இன்ட்ரெஸ்டிங் தான். அந்த வீடியோ எப்ப போட்டாலும் அது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஏன்னா அது வெடிக்கிற பட்டாசா இருக்கட்டும், நம்ம பயந்து ஓடுறதா இருக்கட்டும், அது எல்லாமே எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்ன வந்து இந்த அளவுக்கு பேச வச்சிருக்கு, என்ன மோட்டிவேட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் நீங்க வந்து வெடிச்ச பட்டாசுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பட்டாசு எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் நாங்க தீபாவளி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம், நிறைய வருஷம் நாங்க பண்ணிருக்கோம். பட் இந்த அளவுக்கு எக்ஸைட்டடா ரொம்ப அழகா பேசி ரொம்ப ஒரு அழகா புதுசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க வந்து ரோட்ல வெடிச்சு பண்ணிருக்கோம் அப்படின்னும் போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். சோ நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம். பாய், மிஸ் யூ ஆல்.